வணக்கம் நிகிதா. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது பழனி. பழனியில் பாலாறு அணை, புருந்தலாறு, வரதமா நதி, குதிரையாறு என அணைகள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ளன. இந்த அணையில் உள்ள நீரை வைத்து இப்பகுதி சுற்றுப்புற பகுதிகளில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. தற்போது தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் கனமழை மற்றும் கொடைக்கானல் பகுதியில் பெய்து வரும் மழை, பழனியை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பெய்து வரும் மழையின் காரணமாக பழனியில் உள்ள அணைகள் தற்போது நிரம்பி வழிய துவங்கியுள்ளன. இந்நிலையில் பழனி வட்டம் மேற்கு ஆயக்குடி கிராமத்தில் அமைந்துள்ளது வரதமா நதி அணையின் நீர்மட்டம் 66 அடி முழு கொள்ளளவையும் தற்போது எட்டியுள்ளது. வினாடிக்கு 128 கனஅடி நீர் தற்போது வந்து கொண்டுள்ள சூழ்நிலையில் முழு கொள்ளளவை அணை நீர் எட்டியுள்ளதால் வரும் நீரையை 128 கனஅடி நீரையும் அப்படியே உபரி நீராக தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீர் வரட்டாறு, பாலாறு மற்றும் சண்முக நதி வழியாக செல்லும் என்பதால் பழனி மற்றும் ஆயக்குடி பகுதியில் உள்ள ஆற்றங்கரையோரை வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்குமாறும், அதேபோல் விவசாயிகள் ஆற்றை கடக்க வேண்டாம், பொதுமக்கள் ஆற்றை கடக்க வேண்டாம், குளிக்க வேண்டாம் என்று தற்போது பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மலை அடிவார பகுதிகளில் மழை பெய்து வருவதால் தொடர்ந்து அணைகள் நிரம்பி வருகின்றன. ஆகவே பொதுப்பணித்துறை சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நிகிதா. திண்டுக்கல்லில் வரதமா நதி நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் கண்கவரும் அந்த அற்புத காட்சிகளை பார்க்கலாம்.